பிரபல நடிகைக்கு போதைப் பொருள் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாலிவுட் இயக்குனர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நடிகையை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து மிரட்டியதாக அளிக்கப்பட்ட பரபரப்பு குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி நடிகையிடம் அத்துமீறல், மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகை பரபரப்பு புகார். 40 நாட்களாக தலைமறைவாக இருந்த இயக்குனர் அதிரடியாக கைது. பாலிவுட் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்திய பாலியல் வன்கொடுமை வழக்கின் பின்னணி என்ன? 1991-93 வெளியான விஷ்ணுதேவா, ஸ்ரீமான் ஆஷிக் உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்தவர் ஷகில் நூரானி. அதன் பிறகு 1999 படே தில்வாலா திரைப்படத்தின் மூலம் இயக்குனராகவும் உருவெடுத்தார். அதன் பின்னர் 2002 ஜோருகா குலாம் உள்ளிட்ட பல திரைப்படங்களையும் இயக்கியிருக்கிறார். இவ்வாறு பாலிவுட் சினிமாவில் நன்கு அறியப்பட்டவராக பார்க்கப்படும் திரைப்பட இயக்குனர் ஷகில் நூரானி மீது 33 வயதான நடிகை ஒருவர் பாலியல் புகார் அளித்திருக்கிறார். பட வாய்ப்புக்காக அவரை தேடிச் சென்றபோது சினிமாவில் நடிக்க வைப்பதாக ஆசை வார்த்தை கூறி பல முறை தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், சில சந்தர்ப்பங்களில் தனக்கு போதைப் பொருள் கொடுத்து தான் மயக்கமடைந்த போது ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டியதாகவும் அந்த நடிகை தன்னுடைய புகாரில் தெரிவித்திருக்கிறார். அந்த வீடியோக்களை காட்டி தன்னுடைய பாலியல் இச்சைக்கு பிளாக்மெயில் செய்ததாகவும் இயக்குனர் மீது நடிகை குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கிடையே தனக்கு கருச்சிதைவு நடந்ததாகவும் கூறி அதிகாரிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். நடிகை அளித்த புகாரின் பேரில் இயக்குனர் ஷகில் நூரானி மீது மல்வானி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். போலீசார் தன்னை தேடுவது தெரிந்து நூரானி கடந்த 40 நாட்களாக தலைமறைவாகவும் இருந்தார். இந்த நிலையில்தான் அவர் சத்தாரா மாவட்டத்தில் உள்ள ஒரு பண்ணை வீட்டில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதை அடுத்து மல்வானி போலீசார் அங்கு சென்று நூரானியை கைது செய்திருக்கின்றனர். நடிகை அளித்த பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் மற்றும் பிளாக்மெயில் உள்ளிட்ட புகார்கள் குறித்து அவரிடம் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே இயக்குனர் நூரானி மீது குற்றச்சாட்டு உண்மையா என்பது குறித்து தெரிய வரும்.